வாங்க வியாழக்கிழமை சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த கையோடய வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவும் போல் வந்து நைட்டு 2 தோசையை ஊற்றி வியாழக்கிழமை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்காக சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதை செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு நான் டக்கு டக்குன்னு ஆஃபீஸ்க்கும் கிளம்பணும். அதனால் பார்த்தீங்கன்னா சேமியா கேசரி தான் ரொம்ப ஈஸி. நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சேமியாவை கூட சேர்த்துட்டு கூடவே வந்து கேசரி பவுடரும் சேர்த்துடணும். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்துக்க வேண்டியதான். எங்கள் வீட்டில் எப்போவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் கேசரிக்கு உப்பு போட மாட்டோம். நீங்கள் உப்பு போடுவீங்கன்னா சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான வந்து சேமியா கேசரி ரெடி ஆகிடும். எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஊரில் பார்த்திங்கன்னா முதல் வெள்ளி, ஆடி முதல் வெள்ளி, இல்லை 3வது வெள்ளி, இல்லை கடைசி வெள்ளி அப்படிங்கிறம்போது வடை, சக்கரை பொங்கல் எல்லாம் செஞ்சு புடவை எடுத்து வச்சு சாமி ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. நம்ம இங்கே இருக்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பூலாம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த மஞ்சள் கலர் குட்டி செவந்தி தான் கொடுப்பாங்க. லக்கிலி பார்த்திங்கன்னா இந்த சம்பங்கி பூ கிடச்சிச்சு. அது பயங்கர வாசம், அது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு கேசரி வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வரலட்சுமி அழகாக அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக நானும் என் தங்கச்சியும் தான் பண்ணுவோம். இந்த வருஷம் எங்கள் அம்மாவே அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு சூப்பராக சாமி கும்பிட்டாங்க. நீங்களாம் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.